ஹலோ, இன்னைக்கு ஒரு தேங்காய் தொகையிலும் முளைக்கீரை போட்டு ஒரு மோர் கூட்டு பண்ண போகிறோம். இந்த மோர் கூட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். இது மெத்தடே வேற மாதிரி இருக்கும் பாருங்க. இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்க. இதுக்கு தேவையான சாமான்கள் அரைக்கட்டுக்கு எடுத்து வச்சுருக்கேன் முளைக்கீரை. அப்புறம் இதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் என்னன்னா இந்த துவரம் பருப்பு தான். நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பை லேசா வானலியில கொஞ்சம் வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கணும். எண்ணெய் விட வேண்டாம், வெறும் வானலியில வறுத்துக்கணும். ஒரு மிளகா வத்தல் அதோட ஊற வச்சிடணும். இதுக்கு தகுந்த மிளகா வத்தல் அவாவா ஒரு கட்டுன்னா நல்லா 2 மிளகா வத்தல் வச்சுக்கலாம். அப்புறம் அதோட என்ன பண்ணும், தேங்காய் துருவல், ஜீரகம், உப்பு, பெருங்காயப்பொடி, மஞ்சப்பொடி, இதான் இதுக்கு தேவையான சாமான்கள். தாளிச்சு கொட்டுறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு. ஸோ பாருங்க, கீரையை என்ன பண்ணேன்னா நல்லா 2-3 தரம் நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டு அதை சொட்டு ஜலம் விட்டு உப்பு மஞ்சப்பொடி போட்டு வேக விட்டு இது பாருங்க நல்லா வெந்துருத்து. இதை கரண்டியாலே மசிச்சு வச்சிருக்கேன். மத்து இருக்கவாலும் மசிச்சு வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும்னா இதை அரைச்சுன்னு வரேன். இப்போ போயிட்டு தேங்காய் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுருக்கேன், ஒரு மிளகா, அப்புறம் இந்த வறுத்து ஊற வச்ச துவரம் பருப்பு, ஜீரகம் நல்லா ஒரு ஸ்பூன். இப்ப இதை அரைச்சுன்னு வரேன் பாருங்க. இப்ப பார்த்தீங்களா நல்லா அந்த கீரை மசிஞ்ச அப்புறம் இந்த அரைச்ச விழுது அதுல விட்டுணும். விட்டு நல்லா கரண்டியால கலந்து ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்கட்டும். ஏன்னா இந்த பருப்பு வறுத்து இருக்கும், இருந்தாலும் கொஞ்சம் கொதிக்கட்டும். அப்புறம் இதுக்கு என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த அரைச்ச மிக்சியில அது விழுதெல்லாம் ஒட்டின்னு இருக்கும் இல்லையா, அதோடய ஒரு கரண்டி தயிர், இதுக்கு தக்கினது நிறைய பெரிய கட்டா இருந்தா நல்லா 2 கரண்டி விட்டுக்கோங்க. இப்போ இது கொதிச்சது போதும். இப்போ எல்லா ஜாலமினா மாதிரியும் ஆச்சு. இந்த மோரை இதுல விட்டுட்டு ஒரு நிமிஷம் சேர்ந்த மாதிரி வந்தோடனே இறக்க வேண்டியதுதான். இது தேங்காய் தொகைகளுக்கெல்லாம் தொட்டுன்னு சாப்பிட்டா நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா குழந்தைகளுக்கெல்லாம் நல்லா நெய்யை விட்டு இதை பசைஞ்சு ஊட்டலாம், நல்லா இருக்கும், சாப்பிடுவா. இதை இப்ப தாளிச்சு கொட்டிட வேண்டியதுதான். அடுத்து பாருங்க, இழுப்ப கரண்டியில தொட்டு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கணும். அதுக்கு இது காஞ்சதும் கடுகு, உளுத்தம் பருப்பு தாளிச்சு கொட்டலாம். இதுல கொஞ்சம் தூள் பெருங்காயம் வாசனைக்கு போட்டுட்டு இப்ப இதுல தாளிச்சு கொட்ட வேண்டியது. அவ்வளவுதான். இந்த திக்கு இருக்கணும் நமக்கு, ஒரு கூட்டு பதமா இப்படி இருக்கணும். மோர் கீரை ரெடி. இப்போ தேங்காய் தொகைகளுக்கு வேண்டிய சாமான்கள் சொல்றேன் பாருங்க. உளுத்தம் பருப்பு 1 ஸ்பூன் தான் போட்டுக்க போறேன். ஏன்னா இன்னைக்கு நான் 3 பேருக்கான அளவு திட்டம் சொல்றேன். நான் நிறைய தேங்காய் இருக்கணும். இந்த பருப்பு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கணும். ஏன்னா அது சேர்ந்து ஒரு பைண்டிங் ஏஜென்ட் தானே. உங்களுக்கு நிறைய போட்டால் அந்த பருப்போட ஃப்ளேவர் தான் தெரியுது, நான் பார்த்துட்டேன். ஒரு 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 மூடி தேங்காய், ஒரு சின்ன அரைநெல்லிக்காய் அளவு புளி, கொஞ்சோண்டு கட்டி பெருங்காயம், மிளகா வத்தல் சாதா மிளகா வத்தல் 2, காஷ்மீரி சில்லி 1 வச்சு கலருக்காக அது வச்சிருக்கு, காரம் இருக்காதோ இல்லையோ, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 1 ஸ்பூன். இப்போ வானலி சுட்ட உடனே அது சுட்டு எண்ணெயை விட்டுண்டு ஃபர்ஸ்ட் இந்த பெருங்காயத்தை போட்டுக்கலாம். இந்த பெருங்காயம் பொரிச்சு நம்ம தொகையில் அரைக்கும் போது மனமா இருக்கும். அப்படி இல்லாதவா என்ன பண்ணுங்கோ, அரைக்கும் போது அந்த தூளை போட்டுக்கோங்க. அடுத்து நான் இந்த புளியை கூட இதுல வறுத்துருவேன் பொதுவா. ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு போதும், இதுக்கு மேல வேணும். இந்த மிளகா வத்தல் இதையும் போட்டு சிவப்பா வறுத்துடணும். இது பாருங்க, மிளகாலாம் உப்பி எடுத்து வறுபட்டு எடுத்து பருப்பும் செவந்து எடுத்து தேவையான உப்பை இதுக்கு போட்டுடுறேன். அப்புறம் இந்த காம்பெல்லாம் எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் இதை க்ரஷ் பண்ணிக்கணும். இப்போ பாருங்க, இதை பொடி பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் இந்த தேங்காய் துருவலை போட்டுப்போம். போட்டுட்டு ஒரு சுற்று சுற்றிட்டு மட்டா துளி ஜலம்
விட்டுட்டு கெட்டியாக அரைச்சிக்க வேண்டியது தான். இதில் ஒரு 2 ஸ்பூன் தண்ணி விட்டேன் நான், அவ்வளோதான். இப்படி கெட்டியாக இருந்தால் தான் கொஞ்சம் ஓரளவு இப்படி இருந்ததுன்னா நம்ம சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட சரியாக இருக்கும். என்னோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.